எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாருங்களா? பிரைஸ் தி லார்ட். கைதட்டி பாடலாமா? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் செய்த நன்மைக்கு. ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு. ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, சொல்லமா? ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலோ, காட்டில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் சொல்லமா? எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம், எண்ணிலடங்கா ஸ்தோத்திர ராஜா, என்றென்றும் நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியோ, நீரில் வாழ்கின்ற யாவும் ஆமென் இந்நிலத்தின் ஜீவராசி, பாரினில் பறக்கின்ற யாவும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஓ, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளனோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலக
தம்பாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை இருதயத்தின் ஆழத்துல என்னில் அடங்காத ஸ்தோத்திரம். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே ஓரகன மரதரமா. நன்றி. கருபோல சுமந்தீரே. ஓ நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே. ஆமாண்டவரே, என்னை சிதையாமல் சுமந்தீரே. எபினேசரே, 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 சுமந்தவரே. இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. ஓ நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. 7வது மாதம் சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. சொல்லுங்கய்யா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, ஆமென், ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, ஓ எபினேசரே, என் நினைவா. சொல்லுங்க, என் நினைவாகவே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தீரே. எபினேசரே, ஓ என் நினைவா இருப்பவரே. நன்றி. கைகளை உயர்த்தி நன்றி. இதயத்தில், என்னை இதயத்தில் வச்சு சுமந்த தெய்வம் அவர். நன்றி
ஒரு கரு போல பத்திரமா சுமந்த தெய்வம். கரு போல சுமந்தீரே. ஓ, அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம். சொல்லாமா? அன்றன்றை காண, அன்றன்று காண என் தேவைகள். சொல்லுங்கய்யா, உண்மைதானே? நீ நடத்திடும் விதங்களை, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல. Come on. ஒரு பூரண வார்த்தையே. ஓ, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல. ஓ, ஒரு பூரண வார்த்தையே. சிரித்த முகத்தோட எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தீரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே நன்றி. ஓ, நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தி நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது. அப்பா, அது உங்க அதிசயனா? ஞானிகள் மத்தியில் பைத்தியம் ஆமென். என்னையும் அழைத்தது அதிசயம். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. ஓ, இது கிருபையே, வேறொன்றுமில்ல. நான் இதற்கான. சொல்லுங்கய்யா, இது கிருபையே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இது கிருபை அல்லாமல் வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன். இது கிருபையே, கிருபையே, வேறொன்றுமில்ல. எபினேசரே, முழுபலத்தோட. ஓ, இந்நாள் வரை சுமந்தீரே. எபினேசரே, என் நினைவா இருக்கிற தெய்வம் அவர். இருப்பவரே நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் நினைவா இருக்கிற தெய்வத்துக்கு நன்றி. என்னை இதயத்தில் சுமந்த தெய்வம் நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி. சொல்லாம கைகளை உயர்த்தி, இயேசு ராஜா, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருபோல் சுமந்தீரே. நன்றி. எழுந்து நிற்போம் அப்படியே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில். அந்த வார்த்தை வெறுமையா போக கூடாது. உணர்ந்து சொல்லுங்க, என் இதயத்துல சுமந்த தெய்வம் நீங்க. நன்றி, நன்றி. கருபோல சுமந்தவரே, கருபோல சுமந்தீரே. நன்றி, நன்றி, நன்றி. என் இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருபோலன்னு சொல்லுங்க. கருபோல சுமந்தீரே. நன்றி. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும். தலைகளை உயர்த்தி அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை போல நல்ல தெய்வம் இல்லை.
ஒரு முதல் வாக்குத்தத்த ஆராதனையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை துதித்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துட்டு போகிறீங்களோ, இந்த மாதம் முழுவதும் ஸ்தோத்திரம் கண்ணை இமை காப்பது போல, ஸ்தோத்திரம் தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் நம்மளை சுமக்கிறவராய் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்க சபையை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாத கண்களுக்கு கர்த்தர் விளக்குவீராக. பொல்லாத சத்துருவின் ஆண்டவரே சதி திட்டங்களுக்கு கர்த்தர் விளக்குவீராக. ஆண்டவரே இந்த பட்டணத்தில் எங்களுக்கு முன்குறிக்கப்பட்டவர்களை எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த மாதத்துல தேவன் செய்ய வேண்டிய ஆண்டவரே தேவன் செய்ய நிர்ணயித்த எல்லா நன்மைகளையும் இந்த மாதம் சபைக்கு நீங்க கொடுப்பீராக. இந்த மாதத்தில் ஆண்டவரே அநேகரை சுகமாக்குவீராக. இந்த மாதத்தில் அநேகருடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு மாதமாய் இருப்பதாக. ஆண்டவரை இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே நம்பிக்கையே இல்லை என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் காத்து கிடந்த எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு நம்பிக்கை என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அது மாத்திரம் இல்லை, இந்த மாதத்தில் அநேக இடத்துல புதிதாக வீட்டு கூட்டங்களை கேர்சல் ஊழியங்களை தொடக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வாரத்திலிருந்து இனிமேட்டு இந்த வருடம் முழுவதும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லா அநேக இடங்களிலே வீட்டு கூட்டங்களை நம்ம தொடங்க போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் எங்கேயாவது சில நம்ம விசுவாசிகள் ஒரு 10 பேர் இருந்து அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்க போகிறாங்க. ஏன்னா சபைகள் எப்படி பெருகுனா வீட்டு கூட்டங்களால் தான் சபைகள் விருத்தி அடையும். அப்போ அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் இந்த மாதத்தில் புதிய ஊழியங்கள் தொடங்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே மந்தை பெருகுகிறது போல எங்களுக்கு ஆத்துமாக்களை இந்த பட்டணத்தில் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். நீங்கள் 2 ஸ்தோத்திரம் போடுங்க. நீங்கள் வீட்டு கூட்டத்தை நடத்த முடியாத ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, ஆண்டவரே எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனால் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு தடை ஒன்றும் இல்லாதபடிக்கு முன்னேறி போவதற்குண்டான காரியங்களையும் வழிகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. விசேஷமா இந்த மாதத்துல யாரெல்லாம் நன்மைக்காக எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அந்த அத்தனை நன்மைகளையும் ஸ்தோத்திரம் கர்த்தர் பரத்திலிருந்து தான் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே கரம் உயர்த்தி உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ சொல்லுங்க. ஆண்டவரே அந்த நன்மையெல்லாம் எனக்கு கொடுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் தேவ ஜனமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நன்மையை நினைக்கிற ஒரு மனிதன் கூட இந்த பூமியில இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நினைவாகவே இருக்கிற எபினேசரே, எனக்கு நன்மை செய்யணும்னு காத்திருக்கிறவரே, இந்த மாதத்துல எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. என் தலையை துளிர்க்க பண்ணுங்க ஆண்டவரே. என்ன இந்த தேசத்துல நினைங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாம துவங்கின என் வாழ்க்கை இந்த ஜூலை மாதத்துல நன்மையினால நிரப்புவதற்கு உமக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. கர்த்தர் இந்த பட்டணத்துல இந்த சபையையும் நம்மையும் கர்த்தர் நினைக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்தில் இந்த சபை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பட்டணத்துல முன்னேறி செல்லும்படியாய் தேவன் வைத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றும்படியாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டும் பொழுதே சொல்லுங்க, எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் இருப்பதாக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த மாதத்துல என்னுடைய நன்மைகள், எங்க சபைக்கு வர வேண்டிய நன்மைகள், எங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு நடத்துவீராக. வாக்கு தத்தங்களை கொண்டு எங்களை தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உலக மனுஷன் சொல்றது போல நம்ம சொல்லக்கூடாது, இது 7வது மாதம் வந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது. 7வது மாதம் கொடுக்கப்பட்டது. ஆமென். நிறைய பேருக்கு 7வது மாதம் கொடுக்கப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஒரு மாதத்தை கொடுக்கலன்னா அந்த மாதத்தில் அவங்களால ஜீவனோடு இருக்க முடியாது.
ஆண்டவர் சொல்லல, இந்த ராத்திரி உன் ஆத்துமா உனக்குள்ளது எடுக்கப்பட்டால் உன் ஆஸ்தியெல்லாம் யாருக்கு அப்படின்னார். அதுபோல தேவன் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கூட்டி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே பாதி மாதங்களை கடந்து வந்துட்டோம். அரை வருஷத்தை முடிச்சாச்சு. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய உதவி இல்லாம இந்த 6 மாதங்களை நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது. இது ஒரு உணர்வு, இதுதான் இப்படித்தான் வரணும். ஸ்தோத்திரம். அந்த உணர்வு இருந்துட்டாலே போதும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The book of Numbers chapter 15. என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து ஒரு வேத வாக்கியத்தை என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். 41ஆம் வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எடுத்துட்டீங்களா? என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிமா. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு, புத்திரருக்கு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? நானே உனக்கு கர்த்தர். ஆமென். என்ன இது தெரியாதா பாஸ்டர்? அவர்தான் கர்த்தர்னு தெரியுமே. ஆனா அந்த கர்த்தர் என்கிற வார்த்தையில எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் சொல்றாரு, நான் தான் ராஜேஷ் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? ஏன் பாஸ் இது தெரியாதா பாஸ்? உங்க பேரு நான் தான் பாஸ்டர் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இப்ப இத்தனை வருஷமா பழகிட்டீங்க, நான் தான் பாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னா நீங்க நினைப்பீங்க என்னாச்சு இவருக்கு, சும்மா அடிக்கடி நான் தான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு கர்த்தர் அப்படின்னா அதுல விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புறப்பட பண்ணினே உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதோட ஒரு செமிகோலன், ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு செமிகோலன் போட்டிருக்கு. அதை விட்டுட்டு நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல். இந்த மாச கர்த்தர் நான் தான், அவர் தான் கர்த்தர்னு உங்களை சொல்ல வைப்பார். நல்ல கை உயர்த்தி ரிசீவ் பண்ணவங்க அல்லேலூயா. அப்படி பிரிச்சு வாசிக்கணும். என்ன சொல்ல வைக்க போறாரு? அவர் தான் கர்த்தர் அப்படின்னு நீங்க எப்ப சொல்லுவீங்க? ஏதோ ஒரு நன்மை நடக்கும்போது, ஒரு காரியம் நடக்கும்போது, அப்பா அவர் தான்ப்பா கர்த்தர், அவ்வளோ பெரிய தேவன் பாவர் அப்படின்னு என்னைக்கா நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்லை. இந்த மாசம் சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு காரியம் நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர். எங்கிருந்து கொண்டு வந்தாரு? உன்னை அடிமைத்தனமாக எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு இந்த மாசம் சொல்ல வைப்பாருன்றாரு. எப்படி சொல்ல போறீங்க? ஏன் சொல்ல போறீங்க? வாசிங்கள் என்னோடு கூட. எதை வைத்து அவர் கர்த்தர் என்று நான் சொல்ல போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். The book of Exodus chapter 6 6ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். The book of Exodus chapter 6 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமைத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு கொண்டேன். போதும். இந்த மீட்டுன்ற வார்த்தையோட நிறுத்தப்படுகிறது. இந்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, நானே கர்த்தர். அவர் ஏன் அப்படி சொல்றாரு? இந்த மாதம் நானே உங்களுக்கு கர்த்தரா இருக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் அவர் கர்த்தரா இல்லையா அப்படின்னா, கர்த்தரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதனால் கர்த்தரா இல்ல. இப்ப இந்த மாசம் ஆண்டவர் சொல்ல, நானே கர்த்தர்னு ஒன்ன சொல்ல வைக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க கட்டாயம். அல்லேலூயா. பாஸ்டர் எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம் அவர்தான் கர்த்தர்னு. ஆனா நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆராதனையில சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த மாதம் அவர் செய்ய போகிற காரியத்தினால கர்த்தர்னு சொல்ல போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால அவரை கர்த்தர் என்று சொன்னார்கள்?
எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து. முதல்ல சொல்றாரு, நீ எப்ப என்ன கத்துன்னு சொல்ல போற தெரியுமா? உன் மேல இருக்கிற சுமைகளை நான் விளக்குவேன். சத்துரு சில சுமைகளை நம்ம மேல வச்சிருப்பான், அது யாருக்குமே தெரியாது. இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்க கூடாது, ஏன் நடக்கல தெரியுமா, ஏன் அப்படி ஆகல தெரியுமா? என் மேல அவன் வச்சிருக்கிற ஒரு சுமை. அல்லேலூயா. அது புரியாது, அது ஆவிக்குரிய அர்த்தம். உங்க மேல சில சுமைகளை வச்சிருப்பான், அது நமக்கே தெரியாது. அதனாலதான் என்னால எழும்ப முடியல, காரியங்களை செய்ய முடியல. கத்த சொல்ல, இந்த மாசம் நானே கத்தன்னு உன்னை சொல்ல வைப்ப, உன் மேல இருக்கிற சுமைகளை நான் விளக்கி. ஆமென். அவரே விளக்குவார். ஆமென். உங்களை எழும்ப பண்ணுவார், உங்களை சாதிக்க வைப்பார், உங்களை செய்ய வைப்பார். நீங்க சொல்லி ஒன்னும் செய்ய முடியல, என்னால சாதிக்க முடியல. ஒரு போதகிட்ட பேசிட்டு இருந்தேன், சொன்னேன், எப்படி பாச ஊழியெல்லாம் போகுது அப்படின்னா, நல்லா இருக்கு பாச, பைபிள் காலேஜ் தொடங்கியிருக்கோம், ஸ்தோத்திரம், இன்னும் சில ஊழியங்கள் எல்லாம் புதுசு புதுசாக தொடங்கினா சொல்லுவேன். நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏதாவது, ஆனால் செய்ய முடியல. அதுக்கு ஒரு தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். ஆமென். அப்போதான் அதை செய்ய முடியும். ஒரு சாதாரண ஒரு ஊழியத்தை எல்லாரும் செஞ்சிட முடியும், அது ஃபெயிலியராக முடிஞ்சிடும். ஆனால் ஒரு தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது அந்த காரியம் தொடர்ந்து நடக்குதுன்னா அது கர்த்தருடைய சித்தம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த மாசம் எகிப்தியர் சுமத்தின சுமை. பார்த்தீங்களா, எகிப்தியன் யாரு? இஸ்ரவேலருக்கு விரோதி, விரோதிக்கிறவர்கள், அவன் நன்மையை விரும்பாதவன். அப்ப சத்துரு நம்ம மேல வச்ச அந்த சுமை, அது என்ன சுமைன்னு நமக்கு தான் தெரியும். என்னால எழும்ப முடியல, சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, விடுதலையா இருக்க முடியல, ஃப்ரீயா இருக்க முடியல, பொருளாதாரத்துல ஒரு சுமை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் சுமத்தின சுமைகளை நீக்கி உன்னை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனம். இது ஒரு அடிமைத்தனம். ஆமென். அடிமைத்தனத்தில் எல்லாருமே ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். வியாதியில அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், கடன்ல அடிமைத்தனத்தில், அது ஒரு அடிமை. ஸ்தோத்திரம். இது நம்மளை ரொம்ப காலம் அடிமைப்படுத்த கூடாது. நல்ல கவனிங்க, இது ஒரு வெளிப்பாடு வருது. பிசாசு பார்வோன் 430 வருஷம் அவங்களை அடிமைத்தனம் ஆக்கியும் அவனுக்கு திருப்தி ஆகல. ஆமென். அவன் திருப்தி பட்டானா? அவன் போறேன்னு சொன்ன விட்டானா? விடமாட்டான். ஐயோ இவன் போயிட்டா எவன்டா இந்த ஊர்ல வேலை செய்யறது அப்படின்ட்டு. ஏன்னா அப்பதான் ராமசேசன பண்டசாலையை கட்டி கொண்டு இருந்தான். ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பண்டசாலைகள் அவர்களை வைத்து கட்டினான். அவனுக்கு தேவையான எல்லா அடிமைத்தனமான வேலைகளையும் எகிப்தியர்கள் வாங்கி கொண்டார்கள். அவ்வளவு சொகுசா வாழ்ந்தவன் 30 லட்சம் அடிமைகளை விட்டானா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் நிறைய வேலை கொட்டி கிடக்கு. ஸ்தோத்திரம். அதனாலதான் வடநாட்டில இருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறான். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 7 கோடி பேர், இப்ப இவங்க வேற 1.5 கோடி. இப்ப இந்த 1.5 கோடி பேர்த்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒரே நாள்ல வெளியே அமிச்சா எல்லா நிறுவனங்களும் படுத்துருமா. ஸ்பின்னிங் மில் ஓடாது, ஹோட்டல்ல வேலை செய்ய ஆள் இருக்காது. தோத்திரம். அப்ப பாருங்க, நம்ம ஆட்கள் நிறைய வேலை கிடக்கு தமிழ்நாட்டில். அப்ப இவங்களை விடுறதுக்கு ஒரு பக்கம் இவங்களை அனுப்பணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க, இவங்க போயிட்டா கட்டட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அல்றதுக்கு வேற ஆள் இல்லை, ஹோட்டல்ல வேலை செய்ய ஆள் இல்லை, ஸ்பின்னிங் மில்ல வேலை செய்ய ஆள் இல்லை. அப்ப நம்ம இது இனிமேட்டு அவங்கள விட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை அது அவர்களுக்கு பாதகமா இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க போய் ஊழியம் செய்ய முடியல, இங்கேயாவது கொண்டு வந்து நாம இந்தி கத்துக்காம அவனை தமிழ் கத்துக்க வச்சு நம்மள தமிழ் சொல்றாரு பாருங்க. சார், தேவனுடைய ஞானம் அப்படி யோசிக்கணும். ஐயோ இவங்களாம் வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் வந்தது நல்லது, நம்ம போக முடியல, அதனால கர்த்தரே அங்கே அமிச்சிட்டாரு. அவனை தமிழ் கத்துக்க வச்சு இப்ப ஈஸியா சுவிசேஷம் சொல்றது ஈஸியா இருக்கு. அப்ப இந்த அடிமைகளை விடுவதற்கு பார்வோனுக்கு இஷ்டம் இல்லை. அது போலதான் பிசாசு சில அடிமைத்தனங்களை வச்சு நம்மளை வாழ்க்கை முழுசா அடிமை ஆக்கணும்னு நினைப்பான். ஆனா கர்த்தர் சொல்ல, இந்த மாசம் நான் உண்மையில சுமத்தின சுமைகளை விடுதலையாக்கி அவன் கைக்கு உன்னை நீங்களாக்கி, அவன் அடிமைத்தனத்துக்கு உன்னை நீங்களாக்கி, ஓங்கிய சாதாரண செய்ய மாட்டாரு, ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, அவனுக்கு கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வார் இந்த மாசம் கர்த்தர். அப்ப மீட்டுக் கொள்ளும் போது சொல்லுவீங்க, அவரே கர்த்தர். ஆமென். இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்துல நாம வாசிக்க போறோம். இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 22, 22ஆம் வசனத்தை, 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு நல்ல சூப்பரான வார்த்தை, அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் இந்த மாசம் நானே கர்த்தர் அப்படின்னு உங்களை சொல்ல வைப்பார். எப்ப தெரியுமா? இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் உண்டாகும் போது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகணும். இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த மாதம் கர்த்தர் செய்வாரனா உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி ஒரு விடுதலையா இருக்குதே, ஒரு ஃப்ரீயா இருக்குதே கொஞ்சம். அது ஆவியிலையும் சரி, உலக பிரகாரமான பொருளாதாரத்திலையும் சரி. இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை என்ன? பொருளாதாரம். தோத்துரும் இல்ல? நம்ம ஆவியை பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பத்தி கவலைப்படுறது இல்ல. தோத்துரும். நமக்கு இன்னைக்கு சாப்பாடு இருந்தா சரி, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு உட்காந்துக்குவோம். தோத்துரும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆனா சொல்ல ஒரு வித்தியாசம். ஆனா எங்க இருக்கிறாங்க? எகிப்துல தான் இருக்கிறாங்க. எகிப்துக்குள்ள வச்ச ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர் கர்த்தர் உண்டாக்குவாராம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் ஜனங்களை நான் விசேஷப்படுத்தி. அப்ப என்ன? ஆண்டவருக்கு ஒரு காரியம் தெரியுது, என் ஜனங்களை நான் விசேஷப்படுத்தணும். ஏன்னா அவர்கள் என் ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தர்னு எகிப்தியனும் அறியணும், நான் கர்த்தர்னு என் ஜனங்கள் அறியணும். ரெண்டு பேரும் தெரியணும். எகிப்தியனுக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, சத்துருவுக்கு எப்பொழுதுமே கர்த்தர் உங்களோட இருக்கிறது நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. உங்களோட இருக்கிறனால தான் வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனை, குறைவு, திடீரென்று ஏற்படுகிற எல்லா தோல்விகளும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் உங்களை இம்மட்டு இந்த 6ஆம் மாசம் சுகமா உட்கார வச்சிருக்காரு. அவன் அடிச்ச அம்புகள்ல நீங்க சிக்கி இருந்தா வெளியே வர முடியாது. அப்படிதானே? பகலில் பறக்கும் அம்பு, எத்தனை அம்பு விடுறான். தோத்திரம். அல்லேலூயா. அது விட்டதே எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அந்த அளவு கர்த்தர் உங்களை சுகமா வச்சிருக்காரு. அவன் அடிச்ச அடியே தெரியல நமக்கு. விட்ட அம்பெல்லாம் நம்ம மேல தைத்திருந்தான். ஆமென். சர்வ வல்லவருடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவர் அம்புதான் எனக்குள்ள தைக்கணுமே தவிர அவனுடைய அம்புகள் எனக்குள்ள வரக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அவன் அநேக அம்புகள் விடுவான், ஆனா கர்த்தர் எல்லாம் திசை மாறி போக பண்ணுவார். பாலஸ்தீனா தேசத்தில் நடந்த யுத்தத்தில் பாலஸ்தீன தீவிரவாதி சொல்றாரு, நாங்க கரெக்டா தான் அடிச்சோம், மிசைல் அடிச்சோம், அது இஸ்ரேலுக்குள்ள தான் விழுந்திருக்கணும், ஆனா இஸ்ரேல் பக்கம் வரைக்கும் கரெக்டா போச்சு. அந்த எல்லை போனோன்னே அது அப்படி திசை மாறி வேற பக்கம் வனாந்தரத்துக்கு போயிடுச்சான். அவன் சொல்றான், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஒரு தீவிரவாதி சொல்றான், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு. அதனாலதான் நாங்க அடிச்சது இன்னைக்கு பல நாசங்களை இஸ்ரேலுக்குள்ள உண்டாக்கி இருக்கணும், ஆனா கரெக்டா அங்க போனோன்னு திசை மாறுதான். ஏன்னா கர்த்தர் அங்க நிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம உணர்றது தானே. அப்ப அவன் அடிக்கிற அம்புகள் எல்லாம் நம்ம மேல படலன்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் விசேஷப்படுத்துறாரு. வண்டுகள் கோசேன் நாட்டுக்குள் மாத்திரம் வரவில்லை, எகிப்து முழுவதும் வந்தது, எல்லாத்தையும் தின்னு அரிச்சு போடுச்சு. சொன்னா எகிப்தியர்களுக்கும் கர்த்தர் அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாக்க போகிற வித்தியாசத்தினால நீங்க சொல்ல போறீங்க, நானே அவரே கர்த்தர் என்று அவர் உங்களை சொல்ல வைப்பார். ஒரு ஆமேன்னு சத்தமா ரிசீவ் பண்ண உங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் இந்த மாதம் ஒரு பெரிய வித்தியாசம். என் குடும்பத்தில் இந்த மரணம் நடக்கல, என் குடும்பத்தில் இந்த இழப்பு நடக்கல, என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கல, அந்த வீட்டில் நினைச்சு இந்த வீட்டில் நினைச்சு எல்லா வீடும் நினைச்சு, ஆனா என் வீட்டில் கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார். உங்களை சொல்ல வைப்பார், அவரே கர்த்தர். சும்மா சொல்லிட முடியாது அவரை கர்த்தர்னு. நானே கர்த்தர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்களை சொல்ல வைப்பார். எப்ப? ஒரு வித்தியாசம் உண்டாகும். இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே நீங்க என்ன வித்தியாசம் பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எகிப்துக்குள்ளேயே ஒரு நாட்டுக்குள்ள வச்சு ஒரு வித்தியாசம் உண்டாக்குறாரு. எங்கேயாவது வனாந்தரத்தை கொண்டு போய் செஞ்சிருந்தா கூட எகிப்தியருக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல. உங்களை சத்துருக்கள் மத்தியில் வச்சுதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் அவர் செய்யற பெரிய காரியம். 3வது வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன காரியம் ஆண்டவர் செய்து உங்களை கர்த்தர் சொல்ல வைப்பார் அப்படின்னா, ஆண்டவருக்கு மகிமை. யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில்
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டு நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒரு ஆமென் கைகளை உயர்த்தி இந்த மாசம் கர்த்தருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இனி அந்த சரீரத்தை தங்க போவதில்லை. நீங்க பயந்து கொண்டிருந்த வியாதிகள் உங்க சரீரங்களிலே நிலை நிற்பது இல்லை. I am confirmed in my spirit. யாவில கத்த சொல்ற காரியம் அதுதான். இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அந்த வியாதிகள், ஆமென், அது எகிப்தியனுக்கு வர வேண்டிய வியாதி. அது எகிப்தியருக்கு வர வேண்டிய வியாதி. ஸ்தோத்திரம். அந்த வியாதி இனி உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராத போது நீங்கள் சொல்லுவீர்கள், அவரே பரிகாரியாகிய கர்த்தர், அவரே கர்த்தர். நானே கர்த்தர் அவர் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும் அவர்தான் என் கர்த்தர். எப்ப சொல்லணும்? அந்த வியாதிகளை தேவன் விளக்கும் போது. அந்த வியாதி இருக்கும், வராம காக்கிறது ஒன்று, வந்த பிறகு ஆழமா போய் அதுல பல அனுபவங்களை பெற்று பல காரியங்களை பல வழிகளை உணர்ந்து அதுக்கு பிறகு ஒரு சுகத்தை பெறணும். பார்த்தீங்களா? அதுதான் என்னைக்குமே நமக்கு கடைசி வரைக்கும் நிற்கும். ஒரு வியாதி வந்து டக்குன்னு போயிடக்கூடாது, அது எனக்கு பிரயோஜனமா இருக்காது. அதுல சில பாடங்களை தேவன் கற்றுக் கொடுப்பார். அதுல வலியை உணரணும், வேதனையை உணரணும். கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, இப்படி முடியல, அப்படி முடியல, நடக்க முடியல. அப்போ ஒரு பெரிய சுகம் வரும்போது நீங்க சொல்லுங்க, அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய சுகம்ப்பா இன்னைக்கு. அதுதான் தேவன் கொடுக்கிற சுகம். எகிப்தியருக்கு வர செய்த வியாதிகளில் ஒன்றாகிலும் நான் உனக்கு, ஏன்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு ஆமென். அவரே இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரியா இருப்பார். இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கங்க. அவரே உனக்கு பரிகாரி, அவரே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அவரால குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்ல போறீங்க இந்த மாச கடைசிக்குள்ள, அவரே கர்த்தர். உங்ககிட்ட இருந்து அவர் விளக்க போற வியாதியை முடியும் போது சொல்லுவீங்க, அவரே கர்த்தர். ஒரு காரியத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசித்த இந்த வசனத்தோடு நாம் முடிக்கலாம். யாத்திராகமம் 14-18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் உங்ககிட்ட செய்த அற்புதங்கள் சத்துருக்களுக்கு தெரியாது. நன்மை செஞ்சாரா இல்லையா அந்த வருஷம் 6 மாசம்? நீங்க நினைக்காத நன்மையெல்லாம் கர்த்தர் ஆனா நினைவு கூற முடியல, அவ்வளவுதான். நமக்கு யோசனை வரல, நமக்கு புத்தி வரல, நமக்கு நினைவு வரல. கர்த்தர் செய்ததை ஒண்ணா உட்கார்ந்து யோசித்தா, ஆழமா யோசித்தோம்னா நிறைய நன்மைகள் என் வாழ்க்கையில இருக்கு. சில வேளையில எனக்கு அவர் செய்த நன்மைகள் என் சத்துருக்கு தெரியாது. அவன் இன்னும் நான் பாடலையும் பிரச்சனையிலும் இருக்கேன்னு தான் அவனுக்கு தெரியும். என்னைக்குமே சத்துரு நம்மளை பாடுகளையும் பிரச்சனையும் வைத்து சந்தோஷப்படுவான், அப்படித்தானே? அவன் தான் சத்துரு. என் நன்மையை விரும்புற சத்துரு அல்ல, என் நன்மையை விரும்புற கர்த்தர் ஒருத்தர் தான். என் நன்மையை விரும்புறவங்க எனக்காக பரிதபிக்கிற ஜனங்கள் தான். போனா போய் சொல்லிட்டு வந்துட்டான், அவர்களுடைய அழிவை பார்க்கும்படி போய் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான், ஆமனுக்கு செடி கீழே உட்காந்துட்டான். உட்கார்ந்த பிறகு அவன் இருதயம் எப்ப அழியும், அவன் தான் சத்துரு. அவன் தீர்க்கதரிசி தான், ஆனாலும் தீர்க்கதரிசிக்கு இருதயம் வந்து கர்த்தருடைய இருதயத்தை போல இல்லை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, யோனாவே, இந்த 1,44,000 பேர் இருக்கிற, இந்த 20,000 பேர் இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அதான் கர்த்தர். உங்க சத்துரு உங்களுக்காக பரிதபிக்க மாட்டான். யார் தான் பரிதபிப்பா? கர்த்தர் ஒருத்தர் தான் பரிதபிப்பார். அப்ப கர்த்தர் ஒருவர் பரிதபிக்கும் போது சொல்றாரு, சில நேரத்தில் அது சத்துருக்கு தெரியாம போயிடும். உங்க மேல அன்பா இருக்கிறதையும், உங்க மேல கிருபையா இருக்கிறதையும், உங்களுக்கு செய்யற அற்புதங்களையும் நீங்க மட்டும் பார்க்க கூடாது. யார் பார்க்கணும்? இப்ப உங்க சத்துரு பார்க்கும்போது அவன் சொல்லுவான், உங்கள் நிமித்தம் உங்கள் கர்த்தர் தான் பெரியவர், அவரே கர்த்தர் என்று உங்களுக்கு முன்னாடி உங்க சத்துருவை சொல்ல வைப்பார்.
அதான் பெரிய சக்சஸ். நீங்க உங்க வாயில இந்த மாசம் கர்த்தர் அவர்தான் சொல்றது மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம், நல்லா கவனிச்சு, உங்க நிமித்தம், ஆமென், உங்க சத்துருவை அவன் வாயில சொல்ல வைப்பார். என்ன? உங்க கர்த்தர் தான் கர்த்தர் என்று சொல்ல வைப்பார். அப்படி எழுதுங்க பார்ப்போம். இந்த மாதம் நானே கர்த்தர், நானே உன்னை விடுதலையாக்கி, நானே உன் தோலை சுமைக்கு விளக்கி, நானே உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி, உன்னை மீட்டு கொண்டு, ஆண்டவர் சொல்ற, உன்னை மீட்பேப்பா, உன்னை மீட்டுக் கொள்வேன், நான் கர்த்தர்னு நீ சொல்லுவேன். இந்த மாதம் நான் கர்த்தர்னு நீ சொல்லுவேன். முன்னாடியில சும்மா சொன்னோம் அவர் தான் கர்த்தர்னு. இந்த மாதம் ஆண்டவர் செய்ய போகிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரனை விடுதலையாக்கும் போது எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? ஆண்டவரை கை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். விசுவாசிக்கணும். பிரசங்கம் நல்லா இருக்கு, வார்த்தை நல்லா இருந்துச்சு, அது ஒரு பக்கம், ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் விரும்புறது, நீ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாயா மகளே? அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணியா? நான் உன்னை மீட்டுக்கொள்ள போகிறேன் ஒரு செய்தியை, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய அரசாங்கம் சொல்லி தான் நம்புவோம். ஒரு பெரிய அரசியல்வாதி, பயப்படாது, இந்த மாசம் உன்னை எல்லாத்துலையும் நான் உன்னை விடுதலை ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் வார்த்தையை நம்புவோம். இப்ப அவனை காட்டிலும் சொல்லுங்க, 100 மடங்கு 100 மடங்கு உங்க வார்த்தையை நான் நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க, உங்க வார்த்தையை நம்புறேன்ப்பா. உங்க வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லாது. நேற்று ராத்திரி இந்த வசனத்தை எடுக்கும்போது ஆண்டவர் பார்த்து சொன்னேன், நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுப்பா. என் ஜனம் பாட்டிலையும் உபத்திரவத்திலையும் எதிர்பார்ப்பிலையும் வருவாங்க. ஏதாவது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா எனக்கு? இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, மகளே உனக்கு தான் அந்த வார்த்தை, மகனே உனக்கு தான் அந்த வார்த்தை. அநேக வருஷங்கள் நீ அடிமையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா பார்வான் அதை விரும்புவான், நீ அடிமையா இருக்கணும் தான். ஆனா நாவும் அடிமைத்தனத்தை விரும்பல. கர்த்தர் சொல்ல, நாவும் அடிமையை விரும்பல. உன்னை இந்த மாதம் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் மீட்டுக் கொள்வேன். இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மீட்டுக் கொள்வார். ஸ்தோத்திரம்பா. நான் உன்னை விசேஷப்படுத்துவேன். உன் சத்துருக்கள் மத்தியில வச்சே நான் உன்னை விசேஷப்படுத்துவேன். அதான் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற கனம். நான் இப்ப சொல்லுவேன், அவரே என்னுடைய தேவன் என்று சொல்லுவேன். நானே உன் பரிகாரியா இருப்பேன். கடைசியா சொல்றாரு, உன் சத்துருக்கள் வாயில உன் தேவனே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வைப்பார். நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. எங்களோடு தொடர்ந்து இடைபடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.